போலீஸ்காரனே அட்டாக் பண்றான். காஷ்மீர்ல உள்ள போலீஸ் எல்லாம் யாரு? முஸ்லிம். ராணுவத்தில் கொஞ்சம் பேர் சாவுறாங்களே, அதுலதான் இந்த கணக்கு வராது. அதை தவிர எடுத்து பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீர்ல முஸ்லிம்ங்கிற பேர்ல குண்டு வீசுறான அவனும் முஸ்லீம் தான். அவனால் கொல்லப்படுற போலீஸ், பொதுமக்கள், பள்ளிக்கூடம், சட்டசபை உறுப்பினர் எதை எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் முஸ்லிம்களாகவே இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் கிடையாது? மதம் காரணம் கிடையாது. நம்பர் 2. மூணாவது, அதாவது முஸ்லிம்கள் தான் இவர்களால் அதிகம் பாதிக்கப்படுறோம் என்பது இரண்டாவது மெசேஜ். மூணாவதாக, உலகத்தில் அதிகமாக மனிதர்களால் அளிக்கப்பட்ட நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முஸ்லிம்களால் அதிகமான பேர் கொல்லப்படவே இல்லை. உலகத்தில் அதிகமாக அந்த யாரும் வேற மதத்துக்காரங்க வருத்தப்பட்டுக்கிற கூடாது. புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோடு சொல்வதாக இருந்தால் அமெரிக்கா சக்திகளால் தான் உலகத்தில் புள்ளி விவர பிரகாரம் அதிகமான மக்கள் மாண்டிருக்கிறார்கள். நல்லா வளைக்கணும். கிறிஸ்தவ மக்களுக்கு இது சம்பந்தம் கிடையாது. மக்கள் நான் குறை சொல்லல. அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவால் அளிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அளிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகம். ஈராக்கில் அவர்கள் கொன்று குவித்தது, ஆப்கானில் கொண்டு குவித்தது, அதே மாதிரி கவுதமாலாவிலே கொன்று குவித்தது, வியட்நாமிலே கொன்று குவித்தது. இப்படி ஒவ்வொரு நாடாக ஆக்கிரமித்து அந்த நாட்டு மக்கள் மீது வன்முறையை பிரயோகித்து மேலேருந்து ஒரு குண்டு வச்சா 50 பேர் சாவுவான். அவன் ஒரு குண்டு போட்டா 50,000 பேர் சாவான். அட ஜப்பான்ல ஹிரோஷிமாவிலையும் நாகாசாகிலையும் செத்தான ஒரு குண்டுல 5 லட்சம் பேர் செத்தான. அவ்வளவு பெரிய நம்பரை அழிச்சது யாரு? முஸ்லிமா? அமெரிக்க சக்தி இல்லையா? அப்ப அவர்கள் தான் போய் நினைச்சாங்க, அவங்க இவ்வளவு அதிகமான ஜப்பானுடைய ஒரு ஹிரோஷிமா பத்தாதா, ஒரு நாகசாகி பத்தாதா? அப்ப ஜப்பான் அழிச்சு துவம்சம் பண்ணது அவனோதான். அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், அது இந்தியாவிலிருந்து உலகத்தினுடைய பாதி உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு இந்த ஆக்கிரமித்து அழிக்கிறதுக்கே புறப்பட்டு இதுக்கு வந்தார்கள். அவங்க ஓனாடு பிரிட்டிஷ் அங்கே இருக்கிறது. வியாபாரம் பண்றதுக்கு கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி இந்தியாவுக்குள் நுழைஞ்சு என்ன பண்ண ஆரம்பிச்சான்? நம்ம மக்களை சுட்டு தள்ளானா இல்லையா? நம்ம நாட்டில் அவனால் கொல்லப்பட்டவர்கள் கொஞ்சமா? அப்ப இப்படி மதத்தை கலர்படுத்தி நீங்கள் பேசுவதாக இருந்தால் உலகத்திலேயே கோடி 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 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. முஸ்லீம்ல எல்லாம் ஒரு அரசாங்கமா இருந்து செய்ய மாட்டான். இது 4 ரவுடி தான் செய்வான். முஸ்லீம்ல இந்த வன்முறையை செய்யறவன் 4 ரவுடி. அவங்கள அரசை இதை செய்யும், அதிகாரம் இதை செய்யும். அதிகாரத்தை வைத்துக் கொண்டே இந்த காரியங்கள் என்ன செய்வாங்க? செய்தார்கள், செய்திருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து இத்தாலியில இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தாலி கையில உலகமே இருந்த ஒரு காலத்துல பெரிய வல்லரசா இருந்தது. அப்ப அந்த காலத்தில் அவங்க செஞ்சது, முசோலினி செஞ்சது என்று நீங்க ஒட்டுமொத்த வரலாறு புரட்டி பாருங்க. உலகத்தில் யுத்தங்கள் எத்தனை, எவ்வளவு பேர் இந்த பேரழிவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் கணக்கு எடுத்தால் முஸ்லிம்களால் கொல்லப்பட்டவர்கள் ஒரு 5% கூட இருக்காது. 90% இவர்களால். இந்த உலகத்தையே ஆளணும் என்ற பெரிய அகண்ட கனவோடு திரிந்து கொண்டிருக்கிறார்களே, எப்ப பார்த்தாலும் உலகம் நம்ம கையில் இருக்கணும் என்று நினைக்கிறார்களே, இந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற, ஜெர்மன் போன்ற தீய சக்திகளால் தான், ரோமாபுரி போன்ற தீய சக்திகளால் தான் 90% மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதான் உண்மையான வரலாறு. அப்ப நான் கேட்கிறேன், இந்த ஒரு ஆப்கான்லையும் இப்ப ஈராக்லையும் அமெரிக்கா அழிச்ச அளவுக்கு மக்கள் அழிக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகும். அவ்வளவு மக்கள் அழிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேர் அழிக்க கிடையாது. அப்ப இன்னும் சொல்ல போனால் அழிக்கிறதுல எத்தனை டெக்னிக்குங்கிறீங்க. குண்டை போட்டு வெந்து சாவுறது வேற. ஆப்கானிஸ்தான்ல ஒரு குண்டு ஒண்ணு போட்டா அது என்ன குண்டு? காத்துல உள்ள ஆக்சிஜன் அப்படி எடுத்துரும். இந்த குண்டு போட்ட உடனே நம்மள ஒண்ணுமே செய்யாது. காத்துல நம்ம மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அப்படி சுத்தமா உறிஞ்சி எடுத்துரும். ஆக்சிஜன் இல்லாட்டி என்ன செய்வீங்க? செத்துருவீங்க. சும்மா சாதாரண பொத்து பொத்து பொத்துன்னு செத்து விடுவோம். ஆடு மாடெல்லாம் இப்படி எல்லாம் சாவடிச்சாங்க. டெக்னிக்கா பயன்படுத்தி எல்லாம் சாவடித்து இருக்கிறார்கள். அதனால முஸ்லீம் தான் அதிகமான பேரை கொண்டிருக்காங்க என்பது வரலாற்று ரீதியாக அது நிரூபிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. எல்லாத்திலையும் 4 கிறுக்க இருக்கத்தான் செய்வான். ஆனா நாங்க அதை எதிர்க்கிறோம். ஏன்னா நாங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தீவிரவாத செயல்களை நீங்கள் எதிர்ப்பதை விட, வேற வேற மதத்தவர்கள் எதிர்ப்பதை விட முஸ்லிம்களாகிய நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இஸ்லாம் எதிர்க்கிறது, இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனையும் எதிர்க்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை ஒழிக்குவோம். கல்யாணம் பண்ணிட்டா நாங்க மாலை மட்டும் இது பண்றது கிடையாது. அதே உங்க மதத்துல கலப்பு திருமணத்துக்கு உங்க மதத்துக்கு தான் மாறணும்னு முஸ்லிம் அல்லாத ஒருவர் காதலித்தால்
நீங்க இஸ்லாத்துல வரணும்னு கம்பல் பண்றீங்க, ஆனால் மத்த மதத்துல உள்ளவங்களை வந்து அப்படி கம்பல் பண்றது கிடையாது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, சில பேர் ஒரு வரம்புக்குள்ளேயும் ஒரு எல்லைக்குள்ளேயும் இருப்பார்கள். சில பேர் வந்து அந்த வரம்புகளும் எல்லையும் இல்லாம பிராடாக என்ன செய்வாங்க, விசாலமான ஒரு பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு வரம்புக்குள்ளே லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த விசாலமான உள்ளவர்களோடு அனுசரித்து போவதுங்கிறது சாத்தியமே படாது. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் இதை வளர்க்கிறேன். மனிதனுடைய உணவு பழக்கம் இருக்கு, சாப்பிடுற பழக்கம். அதுல சில பேர் பிராடா சாப்பிடுவாங்க. பிராடா சாப்பிடுவாங்கன்னா அவங்க வந்து இறைச்சியும் சாப்பிடுவாங்க, கத்திரிக்காயும் சாப்பிடுவாங்க, சைவமும் சாப்பிடுவாங்க, அசைவமும் சாப்பிடுவாங்க. அவங்க விசாலமான ஒரு உணவு பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சுருக்கமான குறுகலான ஒரு கட்டுப்பாடோடு உள்ள உணவை தான் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கறி மீன் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க, சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்படி 2 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. இதுல இந்த 2 உணவும் சாப்பிடுறாரு, அவருக்கு வந்து சைவம் பிரச்சனையே கிடையாது. சைவக்காரர் வீட்டுக்கு வந்து அசைவம் சாப்பிடுறவர் விருந்துக்கு வர்றாரு, இவர் கத்திரிக்காய் சாம்பார போடுறாரு, அவருக்கு அதுவும் ஓகே தான். ஏன், அவர் சைவத்தையும் சாப்பிடக்கூடியவர் தான், அசைவத்தையும் சாப்பிடக்கூடியவர் தான். அப்ப இந்த வீட்டுல வந்து கத்திரிக்காய் சாம்பார போட்டா என்ன செய்வாரு, அதையும் சாப்பிட்டு போயிடுவாரு. இவர் அங்க விருந்துக்கு போறான்னு வைங்க. அப்ப இவர் என்ன பண்ணனு, நான் பிராடா சாப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவர் சிக்கன் 65 அவர் சாப்பிடுவாரா? இந்த ஐயரு நான்வெஜ் சாப்பிடுற வீட்டுக்கு விருந்துக்கு போறாரு. அப்ப நான்வெஜ்காரர் என்ன பண்ணனு, நம்ம வந்து அவர் வீட்டுல போய் வேண்டாம் சாப்பிடலாம், அவர் நம்ம வீட்டுல வந்து எதை சாப்பிட முடியாது, ஏன்னா அவர் லிமிட்ல இருக்கிறார். அவரு இதை சாப்பிடுவோம் இதை சாப்பிட மாட்டேன்னு இருக்கிறாரு. நம்ம சிக்கன் 65 கொடுத்தா அவர் மன வேதனைப்படுமே தவிர இதை அவர் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு விளங்கி நம்ம என்ன செய்யறோம், அவருக்காக மாத்திக்கிறோம். யார் மாத்திக்கிறோம்? 2 உணவும் சாப்பிடக்கூடியவர்கள் அவங்க ஒரு லிமிட்ல ஒரு எல்லையில இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து சரியில்லை, திரிக்க கூடாது, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம மனசு ஒப்புக்கொள்ளுது, பிரச்சனை இல்லை, அவங்க ஒப்புக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், இப்படித்தான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறோம். இத குறுகிய நோக்கம் யாரும் எடுத்துக்கிறது கிடையாது, இதுதான் இயற்கை. அதே மாதிரி வந்து இப்ப கடவுள் விஷயத்தை எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் எங்களுக்கு வந்து பிராடா நாங்க இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம், கடவுள்னா ஒண்ணுதான், அதை தவிர எதையும் நாங்க வணங்க மாட்டோம். ஒரே ஒரு கடவுளை தவிர எதையும் வணங்க மாட்டோம். நாங்க ஒரு சைவ மாதிரி ஏறக்குறைய இந்த விஷயத்துல ஒரு சைவ மாதிரி நாங்க ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கிறோம். மற்ற மதத்துக்காரங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கடவுள்னு எவ்வளவு இருந்துக்கலாம், புதுசா ஒருத்தர் ஒரு இடத்துல கடவுளை உண்டாக்குனா கூட வணங்குறாங்களா இல்லையா? அப்ப அந்த மக்களுடைய பிரமதத்து பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம எதை வேண்டாலும் வணங்கிக்கலாம், அது தப்பு இல்ல, முஸ்லீம்கள் வணங்குற கடவுள் கூட நம்ம வணங்கலாம், அதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு நீங்க நெசமா நம்புறீங்க. நாங்க என்ன நம்புறோம்னு கேட்டா, அது எப்படி அல்லாஹ்வை வணங்கணும், இது கடவுள் இல்லைன்னு எனக்கு தெரியுது, நான் கொண்டு நம்பிக்கை பிரகாரம் நம்மளோட மேலையில கடவுள் இருக்கணும், இதை போய் வணங்க சொல்றாங்களே என்னுடைய நம்பிக்கை பாதிக்குமா இல்லையா? அப்ப மற்றவங்க வந்து தாராளமா இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு இது பாதிக்காது. அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வணங்குறதுங்கிறது கடவுளுக்குன்னு ஒரு லிமிட்டை வைத்துக் கொள்ளாதனால ஏறக்குறைய அவங்க வந்து விசாலமா இருக்கிற காரணத்தினால அவங்க சைவத்தை அங்கீகரிச்சுக்கிறாங்க, அசைவத்தை அங்கீகரிச்சுக்கிறாங்க. இதான் மேட்ரு. நாங்க என்ன இருக்கிறோம், சைவமா இருக்கிறதுனால அசைவத்தை திணிக்கும் போது எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இது சரிப்பட்டு வராதுப்பா, நீ சைவமா இருந்தா வா, இல்லாட்டி நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்கிறது, சண்டை வருங்க. அதாவது நாங்க எப்படி நம்புறோம்னா, அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லைன்னு நாங்க நம்புறோம். நம்பணும். மற்ற கடவுள் இல்லைன்னு சொல்லும் போது இன்னைக்கு வந்து மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல தெரியாது. கல்யாணம் பண்ண புதுசுல அவரு புருஷன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், பொண்டாட்டி என்ன சொன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தெரியும்? ஒரு 3 மாசத்துக்கு தெரியும், 6 மாசத்துக்கு தெரியும். அப்ப என்ன ஆயிரும், ஏதாவது